இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மதுக்கரை மார்க்கெட்டுக்கு மிக அருகாமையில் ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு. 30க்கு 40ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட 2.25 சென்ட் வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் வடக்கு பார்த்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 30 அடி அகலமான தாரோடும், வீட்டோட மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா 33 அடி அகலமான தாரோடும் அமைஞ்சிருக்கு. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வடக்க பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், லேண்ட் டைமென்ஷன் 30க்கு 40. டோட்டல் பில்டிங் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 1675 ஸ்கொயர் ஃபீட். டார்க் அண்ட் லைட் கிரீன் கலர் காம்பினேஷனில் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ், கிராஸ் டிசைன்ஸ் அண்ட் லேசர் கட் டிசைன்ஸ்லாம் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த லேஅவுட் கம்ப்ளீட்டாகவே ரோட்டோட 2 பக்கமுமே ட்ரைனேஜ் அமைச்சு ட்ரீ பிளான்டேஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் டார்க் அண்ட் லைட் கிரீன் கலர் காம்பினேஷனில் 2 மெட்டல் கேட் தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும், நார்மல் யூசேஜுக்காக சின்னதாக ஒரு மெட்டல் கேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் மெயின் டோர்லேருந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் சைஸ் 10.75க்கு 20. முன்னாடியே சொன்ன மாதிரி கார் பார்க்கிங்கை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெரிய மெட்டல் கேட் தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமொழியில் தனி போர் கனெக்ஷன், பக்கத்துலேயே அண்டர் கிரவுண்ட் சம்பு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டுகளுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ், இடையில கோல்டன் கலர் பீடிங் கொடுத்து அப் டு ரூஃப் வரைக்குமே அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை 5க்கு 7ங்கிற சைஸில் டீக்குள்ள அழகாக டிசைன் பண்ணி வடக்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் பாலிஷ் பண்ணி சைடில் கிளாஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 16. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலோட சவுத் வாலில் ஸ்டேர்கேஸ்க்கு கீழேயே ஃப்ளூட்டட் பிவிசி பேனல் அண்ட் பிவிசி போர்ட்ஸை யூஸ் பண்ணி அழகான டிவி யூனிட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடு கம்ப்ளீட்டாகவே மஸ்கிட்டோ நெட்ஸ் இன்பில்ட்டாக வர்ற மாதிரி யூபிவிசி விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங்கோட என்ட்ரன்ஸில் ஃப்ளூட்டட் பிவிசி பேனலில் வால் பேனலிங் ஒர்க் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் மேட் ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் கிச்சன் கம் டைனிங் ஏரியா, கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து சைஸ் 16க்கு 10. கிச்சன் ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி கிச்சன் வால் டைல்ஸ் அண்ட் டேபிள் டாப்பையும் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்பில் சர்ஃபேஸ் ஸ்லாப்பில் டிசைன் பண்ணி ரெடிமேட் சிங்க்கும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்க்கு கீழே கம்ப்ளீட்டாக பேஸ் கேபினெட்ஸ். கிச்சன் சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழே வர செல்ஃப்மே கிளாஸ் காம்பினேஷனில் டோரும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அலுமினியம் HPL போர்டு அண்ட் கிளாஸ் காம்பினேஷனில் கிச்சன் இன்டீரியர் கம்ப்ளீட்டாகவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. டைனிங்ல இருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பெட்ரூம்க்கு முன்னாடியே பூஜை யூனிட் கிழக்க பார்த்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் சவுத் வெஸ்ட் கார்னர் வீட்டோட குபேர மூலையில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16க்கு 10. பெட்ரூம் சவுத் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரோப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு அழகான பிவிசி டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் மாடல் அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 6க்கு 4. டாய்லெட் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க.
ஹாலோட சவுத் வெஸ்ட் கார்னரில் ஸ்டேர் கேஸை கிரானைட்டில் அழகாக டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட் ரெயில்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லாபி ஏரியா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் ஓப்பன் டெரஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x10. பெட்ரூமோட ஈஸ்ட் வாலில் செப்பரேட்டாக ஸ்பேஸ் கொடுத்து மேலே லாஃப்ட் கவர் பண்ணி கீழேயே கம்ப்யூட்டர் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் சவுத் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி கீழேயே வார்ட்ரோப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள். வெஸ்டர்ன் மாடல் அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 10x5. வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. லாபிலேயே வாஷிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சவுத் வெஸ்ட் கார்னரில் வீட்டோட 3rd மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x10. மூணு பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வேறு டிசைனில் ஃப்ளோர் டைல்ஸ் கொடுத்து அதை மேட்ச் பண்ணி இன்டீரியருக்கும் சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சவுத் வால்லையும் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரோப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x4. டார்க் அண்ட் லைட் தீமில் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 1x1 சைஸில் ஆண்டிஸ்கிட் ஃப்ளோரிங் டைல்ஸும் லேயிங் பண்ணியிருக்காங்க. லாபிலிருந்து ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஹெவியான எம்எஸ் டோர் டபுள் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி வடக்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 3 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடு கோயம்புத்தூர் மதுக்கரை மார்க்கெட்டுக்கு மிக அருகாமையில் ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும் இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.